இன்னைக்கு இந்த வீடியோல பிரான்ஸோட ஒரு ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர், அதாவது அவரு தான் வந்துட்டு இப்போ இன்டர்நேஷனலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு. அவரோட பேர் தான் வந்துட்டு கைலியன் எம்பாப்பே. இவர் தான் இப்போதைக்கு ரொம்ப மெயினான ஒரு ஃபோக்கஸ்ல இருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல. அதனால வந்துட்டு இவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தாரு, அவர் ஆரம்ப காலகட்டத்திலலாம் எந்த மாதிரி ஒரு கிளப்ஸ்லாம் விளையாண்டு எப்படி எவால்வ் ஆகி வந்தாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இவர் எந்த அளவுக்கு ஸ்டார் பிளேயர், நம்பர் 1 பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல வந்துட்டு கம்மியான மேட்ச் தான் ஆடி இருக்காரு மெஸ்ஸியை விட. ஆனா பாத்தீங்கன்னா மெஸ்ஸியை விட ஒரே ஒரு கோல் தான் கம்மியா அடிச்சிருக்காரு. இன்னும் ரெண்டு வேர்ல்ட் கப் சொலைய ஆடுவார்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்துட்டு 28 வயசு தான் ஆயிருக்கு. அதனால வந்துட்டு இன்னும் 2 வேர்ல்ட் கப்ல இருந்து 3 வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடுவாரு. அதனால ஈஸியா வந்து இவரு தான் வந்து வேர்ல்டு கப்லயே அதிகமான கோல்ஸ் அடிச்ச ஒரு பிளேயரா இருப்பாரு. அதை வந்து பிரேக் பண்றதுக்கு யாராலையும் முடியாது அப்படிங்கிற லெவல்ல அந்த லீக்ல இருக்காரு. ஒரு டாப் லீக்ல இருக்காரு. இவருக்கு கிட்ட கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொனால்டோவும் சரி இல்ல மெஸ்ஸியோ யாருமே இல்லை. எந்த ஒரு பிளேயருமே இவர் கிட்ட கூட கிடையாது இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபுட்பாலரா இருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவர் சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவான ஸ்டேட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலயே ஏகப்பட்ட பேர் வந்து அவர் அந்த பிரான்ஸ்ல தானே வாழ்ந்தாரு. அதனால அங்க இருக்கிற வெள்ளைத்தோல் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன்ஸ் அந்த ஸ்கின் டோன்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ரேசிசமா தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு ரேசிசத்தினால வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியே, இந்த எம்பாப்பேயோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்துட்டு ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இவர் வந்து அவரோட ஸ்கூல் ஸ்டேஜா இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ்ல ரொம்பவே பாடுபட்டிருக்காரு. ஆனா அவர் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் அது கூட தேவையில்லை. ஒரு நார்மலான ஒரு கிளப்ல சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமே கூட அதே இந்த ரேசிசம்லாம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அதே வெள்ளையர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாவும் இவரை வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காசு, ஃபேமு, அப்புறம் வந்துட்டு ஒரு மதிப்பு, ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய மதிப்பு வந்துருச்சுனாவே நம்மளை வந்துட்டு ரேசிசமாலாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளை வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு தான் பார்ப்பாங்க அப்படிங்கறத வந்துட்டு அவர் அப்பதான் உணர்ந்திருக்காரு அப்படிங்கறத வந்துட்டு அவருமே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை வந்து அவரோட அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பையனை வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு பாடுபடுத்துறாங்க, ரேசிசம்னால வந்து பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க நிறையவே. இது வந்து யூனிவர்சலா இருக்கிற எல்லா யூரோப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து குறிப்பா ஆப்பிரிக்கன்ஸுக்கு மட்டும் இல்ல, இந்தியன்ஸ், பாகிஸ்தான் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயரா கரண்ட் பொசிஷனுக்கு இவர் தான் இருக்காரு. இவருக்கு ஒட்டியே பாத்தீங்கன்னா லேமி யாமல் அப்படிங்கிற இன்னொரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை விட ஒரு 11 வயசு சின்ன பையன். அவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து அவர் வந்து ஸ்பெயின் நாட்டுல இருக்காரு. ஸ்பெயினை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. அவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து கோட்டா இருப்பாரு. ஃபியூச்சர் கோட் வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரை பத்தி ஒரு தனி வீடியோ வந்து இன்னொரு வீடியோ நாளைக்கு கூட போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எம்பாப்பேவோட லைஃப் ஸ்டோரி அதை பத்தி தான் சொல்ல போறேன். அவர் என்ன மாதிரியான கிளப்ஸ்லாம் ஆடி வந்திருக்காரு, எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் டேலண்ட் அவருக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். கைலியன் எம்பாப்பே வந்து பாத்தீங்கன்னா 1998 பாண்ட் தான். அதனால வந்துட்டு அவர் வந்து ஒரு 90s கிட் தான். கிட்டத்தட்ட வந்து 28 வயசு ஆகுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனா அவரோட தாத்தா வந்து அவங்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அகதியா வந்து பிரான்ஸ்ல வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னதான் அகதியாவே வந்திருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஒரு பூரான ஸ்டேஜ்லாம் கிடையாது. இப்போ ரொனால்டோ, மெஸ்ஸிக்குலாம் வந்து ஒரு பூரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்களுக்கு கிடையாது. இவங்க வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நல்ல ஒரு இன்கம் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அதே மாதிரி இவரோட அப்பாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோச்சா தான் இருந்திருக்காருங்கறனால வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கு. அது அந்த ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரேசிசம் தான். அங்க இருக்கிற கருப்பின மக்களுக்கு எல்லாம் அகேன்ஸ்டா சின்ன வயசுல வந்து ஏகப்பட்ட விஷயத்துல அவர் பார்த்து தான் வளர்றாரு. இவரை வந்து ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுதான் உட்கார வைப்பாங்களாம். அதாவது கருப்பின மக்கள் எல்லாம் வந்துட்டு தனியா ஒரு கிளாஸ்லயும், அப்புறம் வந்துட்டு வெள்ளைத்தோல் மக்கள் இருக்காங்களா அவங்க எல்லாம் வந்துட்டு தனியா ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாஸ்லயும் வச்சு அந்த மாதிரி ஒரு பாகுபாடுலாம் நிறைய பார்த்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அவர் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதை எப்படியாவது ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு பெரிய ஆள் ஆகணும், எப்படி ஆகும்னு தெரியாது, ஆனா எப்படி ஆயே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சபதத்தை வந்து எடுக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் தான். ஏன்னா அவருக்கு வந்து ஃபுட்பால் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வரும். ஏன்னா அவங்க அப்பாவே வந்துட்டு ஒரு கோச்சுன்னு நான் சொன்னேன்ல, அதனால வந்துட்டு இவரை வந்து சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்றாங்க. இவரை வந்து படிக்கிறத விட பாத்தீங்கன்னா விளையாடுறதுல தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸா இருக்காங்க. என்கரேஜ் பண்றாங்க. இந்த பையன் இந்த மாதிரி வந்து பையன் வந்து ஃபுட்பால் விளையாடுறத என்கரேஜ் பண்றாங்க. நாட் லைக் நம்ம ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. என்னைக்கே படிக்கிறது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்பாங்க. எல்லாரையும் குப்பை மாதிரி ஒரே போஸ்ட்டுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் போகும் நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு. ஆனா அவங்களுக்கு புரியாது. ஆனா வந்து எம்பாப்பேயோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவருக்குமே வந்துட்டு ஃபுட்பால் தான் வந்து அவரோட உலகமாவே இருந்திருக்கு. அதே மாதிரி இவரோட ஸ்டார் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். அவர் வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய ஃபேவரட்.
அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ரொனால்டோ மாதிரி ஒரு பிளேயராக வரணும் அப்படின்னு நினச்சி அவர் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ரொனால்டோ கூடலாம் வந்து ஃபோட்டோல எடுத்து போட்டிருப்பாரு சின்ன வயசுல. அவர் வந்து ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு. ரொனால்டோ வந்து அப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பீக் பிரைம்ல இருந்துட்டு இருக்கிற ஒரு ரொனால்டோ. அவர் கூட வந்து ஃபோட்டோல எடுக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருந்துச்சு. அதை வந்து அவரோட வீட்டுல வந்து ஒரு வால்ல வந்து மாட்டி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரொனால்டோவோட ஃபேனு. இதனாலேயே வந்துட்டு இம்பாபேக்கு வந்து என்ன ஒரு ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம வந்து ரொனால்டோவோட டீம்ல வந்து ரொனால்டோ கூடவே ஆடணும். ரியல் மேட்ரிட்ல வந்து எப்படியாவது இடத்த பிடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட ஃபைனல் ட்ரீமாவே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு பிரான்ஸுக்கு வந்து வேர்ல்ட் கப் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க 2018ல. ஆனா அதை விட தாண்டி பாத்தீங்கன்னா ரொனால்டோ கூட எப்படியாவது விளையாண்டே ஆகணும், அப்படி ரியல் மேட்ரிட்ல இருக்கும்போதே விளையாண்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வச்சிருக்காரு. இம்பாப்பே வந்து அவரோட 6 வயசு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ் போண்டி அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கிளப் இருக்கு, ஒரு சின்ன கிளப் தான். அங்கதான் வந்து சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. வெறும் 6 வயசு. இப்ப பாத்துக்கோங்க. அதுல வந்துட்டு முக்கியமான கோச்சா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பாவும் தான் இருக்காரு. கூடவே நிறைய கோச் எல்லாம் இருக்காங்க. அதனால வந்துட்டு பக்காவா ட்ரெயின் ஆகிறாரு. எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு அரினாலேயே வந்துட்டு நம்பர் டாப் 3, டாப் 5ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சின்ன வயசுல அவங்க ஆடின கிளப் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் விட தனித்துவமா தான் இருப்பாங்க. ரொம்பவுமே ஸ்பெஷலா இருப்பாங்க. பயங்கரமா விளையாடுவாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாப்பேவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஎஸ் போண்டில இருக்கும்போது அங்க சக பிளேயர்லாம் இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆப்பனன்ட் பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்துட்டு தூக்கி சாப்பிட்டுறாரு 6 வயசுல. 9 வயசு பசங்க கூட வந்து இவருக்கு ஈடு கொடுக்க முடியல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசுலயே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருக்கு, மெச்சூர் இருக்கு. இவரோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கிளப்ஸ்ல எல்லாம் இருக்காங்கல்ல, ரியல் மேட்ரிட், அப்புறம் செல்சி, மான்செஸ்டர், அப்புறம் வந்து பெய்ரன் முனிச், இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு கோச்சஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் எப்படியா சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முன் வந்திருக்காங்க. ஆனா வந்து கடைசியில சைன் பண்ண முடியல. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு 14 வயசுல வந்து பாத்தீங்கன்னா மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் கிளப் இருக்கு. அங்கதான் வந்து அவர் சேர்ந்து விளையாடுறாரு. அங்கதான் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்குது. ஏன்னா அங்க வந்துட்டு அப்போ வந்து அவர் வந்து 14 வயசு. அந்த 14 வயசுல பாத்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட ரெக்கார்ட்லாம் பண்றாரு. அது வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லீக் 1 அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் இருக்கு. அது வந்து பிரான்ஸோட கிளப் டோர்னமெண்ட். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட் சொல்லலாம். ஏன்னா அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கிளப்ஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ல ஒரு 14 வயசு பையனா வந்து கலக்குன்னு கலக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து மோனாக்கோ டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் பிளேயரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவர் வந்து மெயின் டீம்லேயே போட்டாங்க. மெயின் டீம்லேயே போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச்ல வந்து 3 கோல் அடிக்கிறாரு வெறும் 14 வயசுல. அந்த கிளப்போட ஹிஸ்டரியில வந்துட்டு யாருமே இந்த ஒரு ரெக்கார்டு பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறமும் பண்ண போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோச்சே சொல்றாரு. ஏன்னா அந்த 14 வயசுல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி, இந்த அளவுக்கு வந்து ஒரு எபிலிட்டி வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அந்த மோனாக்கோட அந்த ஒரு கோச் வந்து சொல்றாரு. அந்த லீக் 1 டோர்னமெண்டோட ரெக்கார்டை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்ல ஏஐ கிட்ட சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, அதுல யாரோட பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்பாப்பேயோட பேர் தான் எல்லா ரெக்கார்ட்லயுமே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேட்ரிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 10 கோல்ஸ் இன் அ சிங்கிள் டோர்னமெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டு வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது சின்ன வயசுலயே வந்துட்டு எல்லா ரெக்கார்டும் வந்து அவர் முடிச்சிட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயரை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு கிளப் வந்து விடுவாங்களா? அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கிளப் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு இவரை வந்து சைன் பண்றாங்க. எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 180 மில்லியன் யூரோக்கு சைன் பண்றாங்க. அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்தியன் மதிப்புல நான் சொல்லணும்னா 1917 கோடி. அப்ப பாத்துக்கோங்க, 1917 கோடி. அப்ப பாத்தீங்கன்னா 2000 கோடி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து சைன் பண்றாங்க. இந்த ஒரு டீல் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு டீல்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிஎஸ்ஜியோட வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் பிளேயர் வந்து இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து போனது வந்து இதுதான் வந்து பெருசுங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து மைல்ஸ் அகட். இவருக்கு வந்து போட்டி யாருமே இல்லை. இந்த ஒரு ரேட்டுக்கு வந்து யாரும் போனதே கிடையாது. யாரெல்லாம் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். இவருக்கு மேல வந்துட்டு நெய்மார் மட்டும் தான் அந்த அந்த ஒரு லீக்ல இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 210 மில்லியன் போயிருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அந்த ரேட்டுக்கு போனாரு. ஆனா பாத்தீங்கன்னா இவர் வந்து வெறும் ரொம்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா 18 வயசுலயே அந்த ஒரு ரேட்டுக்கு போறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டாப் கோல் ஸ்கோரர் அவார்டு வாங்குறாரு. அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த அவார்டு வந்து நிறையவே வாங்கி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 2024 வந்துட்டு ஒரு அந்த ஒரு ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணாரு. என்ன மாதிரி ட்ரீம்னு பாத்தீங்கன்னா அந்த ரியல் மேட்ரிட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகுது. ஆனா வந்து அது பாதி சந்தோஷம் தான் கொடுக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொனால்டோ அங்க இல்ல, அவர் வந்து ஜுவென்டஸ் போயிட்டார்ல. அதனால வந்துட்டு அப்புறம் வந்துட்டு சவுதி அரேபியன் டீமுக்கும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அவர் கூட ஆட கடைசி வரைக்கும் இவனால முடியல. ஆனா வந்துட்டு ரியல் மேட்ரிட்ல வந்து இவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்தாங்க. ரியல் மேட்ரிட்லயும் போயிட்டு அதே டாமினேஷன் தான். இவர் தான் வந்துட்டு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்றாரு. அந்த அந்த ஏஜ் கேட்டகரியில வந்துட்டு இவருக்கு போட்டு யாருமே இல்லை. அதே மாதிரி
அவர் வந்து அந்த அந்த ரியல் மேட்ரிட் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த யூரோப்பியன் அவார்டு அந்த அவார்டையும் வாங்கி வைக்கிறாரு. இந்த மாதிரி எந்தெந்த டோர்னமெண்ட் விளையாடுறாரோ அங்க என்னென்ன முக்கியமான அவார்ட்லாம் இருக்கோ, பெரிய பெரிய அவார்டா நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுறாரு. யூரோப்பியன் கோல்டன் ஷூன்னு ஒன்று இருக்கு. அது வந்துட்டு யூரோப்ல இருக்கிற எல்லா பெரிய பெரிய டீம்ஸும் போட்டிட்டு அதை வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா பெஸ்ட் பிளேயருக்கு கொடுப்பாங்க. அதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்பாப்பே வந்து தட்டிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு அவரோட கிளப் டீமோட ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே இன்டர்நேஷனல் பக்கம் போயிட்டோம்னா அங்கேயுமே வந்துட்டு இவருக்கு வந்து வெற்றி தான். ஏன்னா இப்போ 2018 வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் பிரான்ஸுக்கு வந்து விளையாடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்லேயே வந்துட்டு பிரான்ஸ் வந்து வேர்ல்டு கப் அடிச்சிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு இவரும் லைட்டா கான்ட்ரிபியூட்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் 22 வேர்ல்டு கப் அதுதான் வந்துட்டு இருக்கிறதுல பெரிய விஷயம். ஏன்னா அந்த வேர்ல்டு கப்ல வந்துட்டு ஃபைனல்ல வந்து அர்ஜென்டினா வந்து பிரான்ஸ் விளையாடுறாங்க. அதுல வந்துட்டு அர்ஜென்டினா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 70 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 79 நிமிஷத்துக்கு வந்து வெறும் 2 கோல் அடிச்சிடுறாங்க. இப்ப எப்படி வந்து எகிப்து கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா 80 நிமிஷம் வரைக்கும் கூட 2 கோல் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 கோல் வந்து அர்ஜென்டினா அடிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போன வேர்ல்டு கப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 79 நிமிஷத்துக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து 0-2 ஜெயிச்சு லீட்ல இருந்தாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 2 கோல் விழுந்துச்சு. அந்த 2 கோல் யார் அடிச்சான்னு பாத்தீங்கன்னா எம்பாப்பே தான் அடிச்சாரு. அவரு தான் வந்துட்டு அந்த பிரான்ஸுக்கே வந்து பிரான்ஸ் ஆடியன்ஸுக்கும் சரி அவங்களும் அழுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேரு. புரோக்கன் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அர்ஜென்டினா லீட்ல இருந்தனால ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து தட்டி எழுப்புனதை பத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா எம்பாப்பே தான். ஆனா பாத்தீங்கன்னா அதையுமே வந்துட்டு அவரோட டீம்மேட்ஸ் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பெனால்டி ஷூட் அவுட்ல இவர் சூப்பரா இவரோட கடமை எல்லாமே சூப்பரா பண்ணாரு. ஆனா அவரோட டீம்மேட்ஸ் வந்து டோட்டலா சொதப்பிட்டாங்க. பெனால்டி ஷூட் அவுட்ல வந்துட்டு தோத்து பிரான்ஸ் வந்து அந்த ஃபைனல்ஸ் வந்து தோக்குறாங்க. அர்ஜென்டினா வந்து லியோனல் மெஸ்ஸி வந்து ஃபர்ஸ்ட் அந்த வேர்ல்டு கப் வந்து தூக்குறாரு. அவர் வந்து அவரோட கோட் அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட்டை வந்து ஃபுல் ஸ்டாப் ஃபர்ஸ்டான்னு சொல்லலாம். ஆனா வந்துட்டு அப்பவுமே கூட வந்துட்டு எம்பாப்பே வந்து என்ன சொன்னார்னா ரொனால்டோ தான் வந்து என்னைக்குமே வந்துட்டு கோட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த 2022 வேர்ல்டு கப் இருக்குல்ல, போன வேர்ல்டு கப் அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து டாப் கோல் ஸ்கோரர், அதாவது கோல்டன் பூட் அந்த அவார்டு வாங்கினாரு. இந்த வேர்ல்டு கப்லயும் அவர் தான் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 2026 வேர்ல்டு கப்லயும் வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு இவருக்கு வந்து 1 கோலோ 2 கோலோ தான் டிஃபரன்ஸ். இவர் எம்பாப்பே ஸ்கோர் பண்ற ரேட் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கு. அதனால வந்துட்டு கண்டிப்பா இந்த ஃபைனல் முடியறதுக்குள்ள பிரான்ஸ் குவாலிஃபை ஆனாங்கன்னா இவர் தான் வந்து டாப்ல இருப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா அடுத்த வேர்ல்டு கப்ல வந்துட்டு கம்ஃபர்டபுளாவே முன்னாடி போயிருவாரு. கிட்டத்தட்ட 30 கோல் 35 கோல் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் கோல்ஸ் அடிச்சு அந்த ரெக்கார்டு வந்து யாருனாலும் தொடவே முடியாத லெவலுக்கு வந்து இவர் போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் இவரோட இந்த லைஃப் ஜேர்னி. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிரான்ஸோட 3rd டாப் கோல் ஸ்கோரரா வந்து இப்பவே இருக்காரு. இவருக்கு இன்னும் வருஷம் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அதனால வந்துட்டு இவர் தான் வந்து டாப் 1ல வருவாருன்னு சொல்றாங்க. கிளப்புக்காக வந்துட்டு 300 கெரியர் கோலும் பிரான்ஸுக்காக வந்துட்டு 46 கோல் வந்து அடிச்சு இப்போ வரைக்கும் ரெக்கார்ட்ல வச்சிருக்காரு. இதுதான் வந்துட்டு நம்ம எம்பாப்பேவோட லைஃப் ஹிஸ்டரி. இவர் வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்ல வந்து இவரை வந்து அந்த கருப்பின தோலா இருக்காரு அப்படிங்கறனால வந்துட்டு இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணாங்களோ, இப்போ வந்து அதே மக்கள் அதே யாரெல்லாம் மார்க் பண்ணாங்களோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கறத வந்துட்டு இவரே சொல்லியிருக்காரு. இவரோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய பார்த்திருக்காங்க சின்ன வயசுல. இதுதான் வந்துட்டு ஒரு சக்சஸ் ஸ்டோரி. எப்படி வந்து நம்மள என்னதான் வந்துட்டு நம்மள வந்து நெகட்டிவிட்டி வந்து போட்டு தாக்குனாலும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல பெர்ஃபெக்டா வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம்னா நம்ம சக்சீட் ஆகலாம் அப்படிங்கறத வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரோட இந்த லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லுது. இதே மாதிரி வந்து யாரையாவது பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.